குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஜனநாயகத்தோட திருவிழா வந்தாச்சு. நாளைக்கு காலையில தமிழகமே ஓட்டு போட தயாராகிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஓட்டு போட போறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் விதிச்சிருக்க சில முக்கியமான கட்டுப்பாடுகள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாம செய்யற ஒரு சின்ன தப்பு கூட உங்களை சிக்கல்ல மாட்ட வைக்கலாம். மொபைல் போன் கொண்டு போலாமா? எந்த மாதிரியான ட்ரெஸ் நம்ம போட்டுட்டு போகணும்? பூத் உள்ள போனதும் நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னலாம்? நீங்க ஒரு பொறுப்புள்ள குடிமகள் குடிமகனா உங்களோட ஓட்டு எந்த தடையும் இல்லாம பதிவாகணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஓட்டு போட போற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த A to Z விதிமுறைகளை பத்தி நம்ம டீட்டெயிலா இப்ப பார்க்கலாம். ஏப்ரல் 23 தேர்தல் நெருங்கும் நிலையில வாக்குச்சாவடியில கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விதிமுறைகள் குறித்து தேர்தல் ஆணைய அறிவுறுத்தல்கள் மீண்டும் கவனம் பெறுது. அந்த வகையில வாக்குச்சாவடிக்கு போறதுக்கும் ஒவ்வொரு குடிமகனும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய கட்டுப்பாடுகள் குறித்து நம்ம பார்க்கலாம். இந்தியால தேர்தல் நாள் என்பது ஜனநாயகத்தோட முக்கியமான திருநாள் போன்றதா கருதப்படுது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்களிக்கிற உரிமை அரசியலமைப்பால வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான உரிமை. வாக்குச்சாவடிக்கு போறதுக்கு முன்னாடியும் அங்க இருக்கிறதுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இது தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமானதாகவும் நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. வாக்குப்பதிவு அன்று வாக்காளர்கள் தங்களோட உரிமையை சரியாக பயன்படுத்த சில அடிப்படை விதிகளை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். விடிஞ்ச 2026 தேர்தல் வாக்குப்பதிவு நாள்ல அரசியல் கட்சி சின்னங்களை காட்டுற உடைகள் அல்லது பிரச்சார பொருட்களை அணிந்து செல்லக்கூடாது. இது தேர்தல் நடுநிலையை பாதிக்க கூடும் அப்படிங்கிறதுனால கடுமையாக தடை செய்யப்பட்டிருக்கு. வாக்குச்சாவடி அருகே பிரச்சாரம் செய்யறதும் வாக்காளர்களை கவர முயற்சிக்கிறதும் சட்டவிரோதமா பார்க்கப்படுது. அதே மாதிரி பணம் அல்லது பரிசு வழங்கி வாக்குகளை மாற்ற முயற்சிப்பதும் குற்றம். வாக்குச்சாவடிகளுக்குள்ள நுழையும் போது அலைபேசி கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. எனவே வெளியிலேயே போன்களை வச்சுட்டு செல்றது அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போறதுதான் நல்லது. வாக்குப்பதிவு மையத்தின் 100 மீட்டர் சுற்றளவுக்குள்ள எந்த விதமான அரசியல் பிரச்சாரங்களோ அல்லது கட்சி சின்னங்களோ பொறித்த ஆடைகளையோ அணிந்து செல்லக்கூடாது. இது தேர்தல் விதிமீறலா கருதப்படுது. வாக்காளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்காளர் தகவல் சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு வாக்களிக்க முடியாது. அதோட சேர்த்து தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த 12 வகையான அடையாள அட்டைகள்ல ஏதாவது ஒன்ன எடுத்துட்டு போறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா வரிசையில நிற்கும் போது முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுறதுனால அவர்களை தடையின்றி வாக்களிக்க அனுமதிப்பது ஒரு பொறுப்புள்ள குடிமகள் மற்றும் குடிமகனோட கடமை. வாக்காளர் தங்களோட விருப்பப்படி எந்த ஒரு அரசியல் கட்சியையும் தேர்வு செய்ய முழு சுதந்திரம் பெற்றிருக்காங்க. யாராலையும் வாக்க கட்டாயப்படுத்த முடியாது. வாக்களித்த பிறகு அதை பற்றி வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியமும் இல்லை. வாக்கு ரகசியமாக பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது தேர்தல் அமைப்போட முக்கிய கொள்கை. அதே மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரத்துல வாக்கு செலுத்திய பிறகு VVPAT இயந்திரத்துல உங்களோட வாக்கு சீட்டு சரியாக விழுகிறதா அப்படிங்கிறத 7 வினாடிகள் சரி பார்த்துக்கலாம். ஆனா அங்கேயே தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறத தவிர்க்கணும். தேர்தல் ஆணையம் இந்த முறை கோடை வெயில கருத்துல கொண்டு குடிநீர், நிழற்குடை மற்றும் அமர்வதற்கு பெஞ்ச் வசதிகளை செஞ்சிருக்காங்க. தகுதியுள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் சம்பளத்தோட கூடிய விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால வேலையை காரணம் காட்டி ஜனநாயக கடமையை தவிர்க்க வேண்டாம். வாக்காளர் அமைதியாக நடந்து கொண்டு தேர்தல் பணியாளர்களோட ஒத்துழைக்கணும். எந்த விதமான தகராறு அல்லது குழப்பமும் ஏற்படுத்தக்கூடாது. எவ்விதமான போதைப் பொருட்களையும் பயன்படுத்தாம வாக்குச்சாவடிக்கு வர்றதும் ஆரோக்கியமான மாற்றத்துக்கு வழிவகுக்கும். மொத்தத்துல தேர்தல் நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனும் தன்னோட உரிமையை பொறுப்போட பயன்படுத்தும் நாள். சட்டங்களை மதித்து வாக்களிப்பது ஜனநாயகத்தோட வலிமையை அதிகரிக்குது. சரியான முறையில வாக்களிக்கிறது தான் நம்மளோட நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய பங்கு வகிக்குது. உங்களோட ஒரு வாக்கு நாட்டோட தலையெழுத்த மாற்றும் அப்படிங்கிறதுனால விழிப்புணர்வோட செயல்படுறது ரொம்பவே முக்கியம். கடைசியா ஒரு விஷயம், வாக்களிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட உரிமை மட்டும் இல்ல, அது நம்மளோட கடமை. நாம போடுற ஒரு ஓட்டு தான் அடுத்த 5 ஆண்டுக்கான தமிழகத்தோட தலையெழுத்தை நிர்ணயிக்க போகுது. நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாக்குச்சாவடிக்கு உள்ள நுழையும் போது செல்போன்களை தவிர்த்து தேர்தல் அதிகாரிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸோ இரண்டாவதா நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது, வரிசையில நிற்கும்போது
முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு சிறந்த குடிமகனா குடிமகளா நடந்துக்கிறது ரொம்பவே அவசியம். மூன்றாவதா, ஓட்டு போட்ட பிறகு விவிபேட் இயந்திரத்துல நீங்க போட்ட சின்னம் சரியாக விழுதா அப்படிங்கிறத அந்த 7 வினாடிகள் மறக்காம உறுதிப்படுத்திக்கோங்க. வெயில் அதிகமா இருக்குது அல்லது விடுமுறை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக சோம்பேறித்தனமா வீட்டிலேயே இருந்துராதீங்க. நம்மளோட ஜனநாயகத்தோட வலிமைய உங்க விரல் நுனியில தான் இருக்குது. எந்த விதமான பயமோ தயக்கமோ இல்லாம உங்களுக்கு பிடித்தமான தகுதியான வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. Subscribe to One India and never miss an update. குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.